ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஷமில் அகமது. இது உங்கள் ஷா விலாக். ஸோ போன தடவை பார்த்திங்கன்னா நம்ம அது வரைக்கும் தான் முடிச்சிருந்தோம் ஒரு லாயர்கிட்ட பேச போகும்போது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடம் போட முடியல. அது பார்த்திங்கன்னா ஒருத்தனை மிரட்டுற மாதிரி இருந்துச்சு. அது முடிஞ்சு. இப்போ நம்ம பழைய ஃப்ரெண்டு லியோவை கண்டுபிடிச்சிருக்கோம். லியோவை கூட சேர்ந்துட்டோம். இப்போ அவன் நமக்கு ஒரு கன் கடை, என்னமோ ஆமோனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் கடை இருக்குது. அங்கே போக சொல்கிறான். அப்போ நம்ம அவன் வண்டியில் போகிறோம். அவன் ட்ரெஸ்ஸு மாதிரியே இருக்கேன். என் வண்டி வெள்ளை வெள்ளையாக அப்படியே பளபளன்னு மின்னுது. இந்த வண்டி எங்கே இருந்து தருது? நான் கூட வெள்ளை கலரில் ஃபெராரியை பார்த்ததே கிடையாது. இவனுக்கு மட்டும் எங்கேருந்து கிடைக்குன்னே தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் போடுறதுக்கு கொஞ்சம் நாளாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்குள்ளே அது என்னென்ன விஷயங்கள்னு தெரியாமல் சில விஷயங்களை பண்ண போய் நான் செத்துட்டே இருந்தேன். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால கொஞ்சம் நாள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அமைக்கினா அந்த கன்ஸ் நம்மளால் வாங்க முடியுன்றாங்க. அதோட கீழே காஸ்ட்டும் அதோட பேரும் போட்டிருக்குமா. 8 டிஃப்ரெண்ட்ஸ் வெப்பன்ஸ் இருக்கா. அங்கே எதுவும் அந்த ஷூட் இருக்குது பார்த்தீங்களா, புல்லட் ப்ரூஃப் ஷூட்டு, அப்புறம் ஷார்ட் கன், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்ம இங்கே போகிறோம். ஓகே, இந்த கன்று 100 ரூபா சும்மா தான் இருக்குது. அதனால் அதில் ஒரு கன்று வாங்கிட்டோம் நம்ம. சரி, இப்போ நம்ம பார்த்தோம்னா மறுபடியும் உனக்கு கொண்டு போய் எப்படியா ஹோட்டலில் விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒய்யோ சாரிடா லியோ, உன் வண்டி லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவனை போய் பேக் டு ஹோட்டல். இன்ஃப்ராமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் பேர் தரமாக போகுது. அப்புறம் இன்னொரு வண்டி கண்டுபிடிச்சேங்க. இந்த கேமில் சீட்டான ஒரு கார் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக போகும் அந்த கார். சரி, நான் இங்கே கொண்டு வரவே இல்லை. சரி, அதுவாக வந்துருச்சு. அதான் பார்த்தீங்களா, பாவம் என் வண்டி கண்ணாடி லைட்டாக நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம். என்ன காய்ஸ், விட்டுட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. $200 வந்துருக்கு. போ கைஸ், 100 ரூபாவா டாலர் சேரும் போல் இருக்குது. இப்போ நம்ம மட்டும் இவ்வளோ கன் புல்லட்ஸ் இருந்தாலும் நம்ம உள்ளே எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா ஒரு புல்லட் சுட்டால் கூட அப்புறம் போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிடும். சரி, பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட $200 இருக்குது. இது தெரிஞ்சால் மறுபடியும் நம்ம கன் கடைக்கு போய் வாங்கலாமா? இல்லை ஏதோ பிரச்சனை வரும்போது நம்ம பெரிய கன்னாக வச்சு வாங்கிக்கலாம். அது வரைக்கும் சும்மா இருப்போம். $100 இது கம்மியோண்டு புல்லட் தந்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமான புல்லட்டு தான் நம்ம தேவைப்படுறோம். ஏன்னா நம்ம ரொம்ப பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் செய்வோம் கைஸ். ஆஹா, இதான் கைஸ், இந்த வண்டி லைட்டாக ஸ்கிட்டு அடிக்கும். கூடவே முன்னாடி தூக்கி விட்டுரும் வண்டி. ஆனால் இந்த வண்டி ஓட்டுறது ரொம்ப டேஞ்சரஸ். என்னது இது கைஸ்? இந்த எரர் ஆயிடுச்சா? என்ன எரர் ஆச்சு? இல்லை, கரெக்டாக தானே இருக்கு. ஐயோ, என்ன ஆச்சு? டக்குன்னு என்னமோ ஒன்று ஆச்சு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன கண்டுபிடிச்சாலும் கிடைக்க மாட்டேது. பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதுவே வந்துடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. நடுவில் இந்த மாதிரி அடைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம லாயர்கிட்ட வரோம். இந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். உன்னோட நியூ பேண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெண்டல் மாதிரி பேசுகிறான். இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல வயசு நம்ம லாயருக்கு. நீ பண்ண வேலையால் என் காசெல்லாம் போச்சுன்றான். என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டான். இப்போ அந்த காசு சேர்த்து வைக்கிறதுக்காண்டி நீ எனக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. நீ ஒழுங்கு மரியாதை எனக்கு அந்த காசை சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் டென்ஷன் ஆகுறான். நான் யோசிச்சே என்னோடய மூளை டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீ என்னோடய கசினை பார்த்துருப்ப அப்படின்றாங்க. ஆமாம், இந்த டியோ தான். மறுபடியும் அவன் நோன்னு கதறான். சரி, நான் உனக்கு பண்ணி தரேன், உன்னோட எவ்வளோ காசுன்னு சொல்லி நான் தந்துடுறேன்னு ரொம்ப கவலைப்படுறான். சரி அப்படின்ட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தை போயிட்டு பெருசாக்குன்றாங்க. ஏற்கனவே பிரச்சாரம் தான் போயிட்டுருக்கு. ஹேமர் குட் பி யூஸ்ஃபுல். சரி, இப்போ நம்ம அந்த ஹேமர் எடுக்கணுன்றதுக்காண்டி அவனை ஏற்றி கொண்டாங்க. ஒன்றுமே புரியலையே கைஸ். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கடா. செத்துக்கிட்டு இருக்கான், உட்காந்து தர பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஆம்புலன்ஸ் கூட ஃபோன் பண்ண மாட்டீங்களா?
இப்போ வந்து நம்ம மறுபடியும் அந்த வேலை தான் பார்க்க போகிறோம். போய் மிரட்ட போகிறோம். நம்ம கையில் கன்று இருந்து எவனை சுடக்கூடாதம்மா. சரி, இப்போ அங்கே போய் அவனை எப்படி மிரட்டுறது? அந்த இதில் அந்த மாதிரி சும்மா போய் நின்றாலே போதுமோ, இல்லை ஹேமர் வச்சா என் மண்டையில் கையெல்லாம் ரத்தம் வர வச்சு அடித்து தெருக்கி விடணுமோ? இப்போ வந்து ஒரு 2 ஜூனியர் பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்களாமா. அவங்க 2 பேரையும் நம்ம வந்து மிரட்ட போகிறோம். காசு கிடைக்கலாம், அடுத்த தடவை உயிர் போயிடும், அந்த மாதிரி மிரட்டி விட்டு வரணுமா? சரி, இப்போ நம்ம போயிட்டு இவங்களை எப்படி மிரட்டலான்றதை பார்க்கலாம். என்ன காருக்குள்ளே உட்காந்துருக்கானா? ஸ்மாஷ் அப் த ஜூனியர்ஸ் கார். ஜூனியரோட காரை உடைக்கணுமா? காரை உடைச்ச விட்டு பயந்துருவானா என்ன? ஆக்சுவலி காய்ஸ், இது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லியான கார் இல்லை. இது இருக்கிறதுல மட்டமான காரு. ஸ்பீடு கூட கம்மியாக தான் போகும். ஓஹோ, அதுக்கு தான் நீங்கள் அது கொடுத்தீங்களா? சரி, அடிச்சு போடு. உடைய மாட்டேது காய்ஸ். ஒரே அடிக்கு மொத்த டோருமே உடையுது. நான் போயிட்டு இன்ஜின் இருக்கிற ஏரியாவை போட்டு கொளுத்துவோம். டம்முக்கு 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 டம்முக்கு. நம்ம சம்பவம் பண்ணாமல் இருக்கனால என் கையெல்லாம் துருத்துருங்குது. இப்போ சம்பவம் தான் இவனுக்கு. உடஞ்சா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். அப்படியே டயரும் பஞ்சர் பண்ணி விடலாம். டயர் பஞ்சர் ஆகுமா இந்த கேமில்? ஒன்றும் புரியலையே, பண்ணி பார்ப்போம். ஆமாங்க, பஞ்சர் அடிச்சு சூப்பர். வந்து பார்த்தோம்னா போட்டு கொளுத்துரும். அது வண்டி வந்து நம்மளுக்கு போகவே வருது. உனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுதா அப்படின்னா ஒருங்கு மரியாதையாக செட்டில் ஆக வேண்டிய காசுலாம் கொடுத்துரு. இல்லை அடுத்த தடவை உன் குடும்பம் கில்ட்டியாகும், அவன் நீ செத்து போயிடுவா அப்படின்னு பயங்கரமான முறையில் மிரட்டியிருக்கேன். என்ன டாமி இப்படிலாம் மிரட்டுற? இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே நான் நினச்சதை விட. நம்ம ஏன் இந்த ஒரே ஒரு வண்டியிலே ட்ராவல் பண்ணுறோன்றல? இந்த வண்டி வேறு பார்க்கவே மட்டமாக இருக்குது. ஒரு நல்ல வண்டி, வேகமாக போகிற வண்டியை எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த மொத்த மேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும். அதுக்கு நடுவில் 3 பிரிட்ஜஸ் இருக்கும். அந்த 3 பிரிட்ஜஸையும் கடத்து பக்கத்து ஊருக்கு போக முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கிட்டு ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனையாக லாக்டவுனா. அது என்னன்னு ஒன்றும் புரியலை. அந்த ஊருக்கு வந்து நமக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அன்லாக் ஆகுமா. அதுக்கப்புறம் அந்த ஊரில் மிஷின்ஸ் பண்ண வேண்டியது இருக்குமா. எனக்கு இந்த ஊரை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது. இன்னும் இந்த ஊர்லேயே எனக்கு பாதி இடம் எதுவுமே தெரியாது. இப்போ ஏதோ ஒரு புது இடத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன். இந்த சொந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக போகுது. இங்கே போய் என்ன பண்ண? புது ஜூனியர் இருப்பான் போல், அவனை போட்டு போலன்னு பொழக்கிறோம். வந்துட்டேன். ஏன் தெரியுதா, என் கையில் கன்று இருக்குது. ஹலோ என்னடா பேசிகிட்டே இருக்கு? செத்தண்டா இவன், சுடுறானோ. ஐயோ, அவனே செத்துட்டான். சூப்பர். கடைசியில் நம்ம எதுவுமே பண்ணல, கன்னை சும்மா காட்டுறான். ஸ்மாஷ். ஏற்கனவே அவன் கார் உடஞ்சி தான் கிடக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் வேறு கைஸ் உடைக்க சொல்கிறாங்க. ஏற்கனவே அவன் கார் ஒரு நிலைமையில தான் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு உடைக்கணுன்றாங்க. சரி, தெறிக்க விடு. ஆஹா, போலீஸ் என்னடா, போலீஸே பயந்து ஓடுறான். அந்த அளவுக்கான இருக்கும். சரி, அடிச்சு நவுத்து. டின்னிக்கு உன் காரை பாரு, பஞ்சராக போகுது. கடைசியில் இடைக்கடையில் போட்டான் வச்சுக்கோவே, பேரிச்சம்பளை கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு செய்ய போகிறேன் அவன். இப்போ இங்கே வாடாடி. இன்னைக்கு இந்த காரை நீ இடைக்கி போட்டு வச்சுக்குவேன், பேரிச்சம்பளை கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு நீ வச்சு செய்கிறேன்டா. நான் எதுக்கு கன் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, கன் எடுத்தால் வேலை சீக்கிரம் முடியும். வேலை சீக்கிரம் முடிஞ்சா பார்த்தீங்கன்னா வேலை சீக்கிரம் முடியும் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கைஸ் $400 கிடச்சிருக்கு. வேலை கொஞ்சம் வேகமாக முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துடுவான். ஏன்னா ஒரு 2-3 புல்லட்டு மேலே விட்டால் போலீஸ் பிடிச்சிருவான். அதனால நம்ம அமைதியாக இருக்கும். இல்லாட்டினா கன்னை வச்சு சம்பவத்தை தெருக்கி விடலாம். கடைசியில் இப்போ நம்ம வண்டி ஏறிட்டு கிளம்புறோம். மறுபடியும் லாயர்கிட்ட போய்ட்டு கங்க்ராச்சுலேஷன் வாங்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது. நம்மகிட்ட இருக்க காசு எடுத்துருவானு கூட சொல்லலை. அவன்ட்டு நமக்கு காசு தரணும்னு சொன்னால் அது எவ்வளோன்னு கூட சொல்லலை. இந்த லாயர் என்னமோ அறகுறையாக பேசுகிற மாதிரி இருக்குது. எதையுமே முழுசாக சொல்லி தொலைய மாட்டான். சரி, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம GTA 2, 3 அப்புறம் சான் ஆண்ட்ரியாஸ் எல்லா கேமையும் போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேக்கெட்டில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆனில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே நடக்குது. இப்போ நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல.
என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. போன தடவை இப்படி தான் நடந்துச்சு. சம்திங் சஸ்பீஷியஸ் கைஸ். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த இது பார்த்தீங்கன்னா ரியோட் பக்கத்தில் ஏதோ ஒரு கவுபாய் உட்காந்துருக்கியா. இந்த காலத்துலேயும் கவுபாய் இருக்கீங்களடா. ஹவுடியா இந்த வார்த்தை இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே கைஸ். ஹவுடி எங்கே கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வேலை தான் பார்த்துருக்கேன். ஆனாலும் எனக்கு செட்டில் ஆக வேண்டிய பணம் அது ரொம்ப அதிகம். நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்க, இவர் உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னமோ பெரிய பெரிய வேலையெல்லாம் பேசுகிறான். நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு. இவனை அப்புறமேட்டு பெரிய பெரிய வேலையாக சொல்கிறான். அந்த வேலையை பாரு, இவனை போய் மிரட்டு அப்படின்ட்டு இருக்கான். அப்புறமேட்டு குண்டை இருக்கான். அவன் தான் இந்த ஊரில் வந்து மிகப்பெரிய ரவுடியாக. அவன் பேர் வந்து ஸ்மோக்கான். அந்த ஸ்மோக் வந்து ரொம்ப குண்டாக இருப்பானா. அவன் தான் இதில் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ரவுடியான். என் பேர் ரியோட்டு. இந்த கவுபாய் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம கடைசியாக முடிவு பண்ணிட்டோம். அந்த ஸ்மோக் கூடவா நம்ம போய் வேலை பார்க்க போகிறோம். அந்த ஸ்மோக் வந்து பெரிய ரவுடி. அவனுக்கு நம்ம இதாக இருக்க போகிறோம். ஆக்சுவலி